திரும்பி திரும்பி சொல்றேன். நம்மளுடைய மூதாதை திருமூலர் சொன்னதா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்தான். ஓரி வருது. இதில் என்னன்னா, பாதை வேற, பரம்பொருள் ஒன்று. எத்தனை நதிகள் வருது, எங்க போய் சேருது? அந்த கடல் ஒன்று. இதுதான் உலகம். இதை புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் இல்லாமல் அடிச்சுக்கிறாம எல்லா மதங்களும், மதம் சிறந்தது நீ வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. இவ்வளவுதான் கோட்பாடு. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதை ஏற்றுக்கிட்டா மானுட சமூகத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நிம்மதியா வாழணும். இப்ப மதமாற்ற தடை சட்டம் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க? இந்த நாடு மதமாற்ற தடை சட்டத்தை போட்டிருக்கா இல்லையா? இப்போ நாடே போட்டிருக்கா இல்லையா? மதம் அவன உரிமை. வழிபாடு, மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உடை, உணவு, வழிபாடு இதெல்லாம் அவனவனுடைய உரிமை. அதற்கு பேர் தான் சுதந்திரம். இந்த சாமியைத்தான் கும்பிடணும், இந்த உடையத்தான் உடுத்தணும், இந்த உணவைத்தான் உண்ணணும்னு சொல்ல யாருக்கு உரிமை இல்லை. அது மாதிரி அவர் சொல்றாரு. அவர் அந்த கருத்தை அப்ப அப்படி ஒரு கருத்து இருந்தது, அதை சொல்றாரு. மண் சார்ந்த வாழ இப்பவே நீங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா கொலை பண்றிய, அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கேட்கல. மனிதன் இவன் வச்சான் பாருங்க, சாதியில போய் பெருமையை வச்சான் பாருங்க. அங்கதான் பிரச்சனை. மொழி இனப்பெருமையை விட சாதி மத பெருமை பெருசா இருக்கு.